Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பெஷலா ஒரு வீட்ல வெஜிடேரியனும் இருப்பாங்க நான் வெஜிடேரியனும் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு டிஷ் ஈஸியா சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு கிரேவி அரைச்சா போதும். அதுல நம்ம வெஜிடேரியனுக்கும் ஒரு டிஷ் செய்யலாம், நான் வெஜிடேரியனுக்கும் ஒரு டிஷ் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியா டைம் சேவ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கிரேவி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அந்த இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒன்றுத்துலேயும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து 4 முட்டையும் ஒரே கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அதிலே நம்ம என்னென்ன கலக்கணுமோ மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்துலேயும் மொத்தமாக பீட் பண்ணி அதை 4 குழியிலையும் பிரிச்சுக்கிறதுனாலும் பிரிச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குழியிலையும் ஒன்று தனியாக சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அப்படியே பாயில் பண்ணி அப்படியேவும் குழம்புல சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா சின்ன சின்ன சாப்ஸ் மாதிரியும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பீட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதில் நம்ம எல்லாமே மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். மசாலாஸ் எல்லாம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு குழிலையும் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். பச்சை மிளகாவும் ஃப்ளேவருக்காக சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் மேலே தூவிக்கலாம். நார்மலாக நம்ம குழம்பு செஞ்சு அதில் முட்டையை உடச்சி ஊற்றுறப்போ அதோட ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்காது, வெந்திருக்குமோ வேகாமல் இருக்குமோன்ற பயம் இருக்கும். குழம்பெல்லாம் கலங்கி போயிடும். அது சில பேருக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் இட்லி தட்டில் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து குழம்புல போடும்போது நல்லா டேஸ்ட்டாக ஷேப்பாக இருக்கும். கிரேவி செய்கிறதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே மொத்தமாக நறுக்கி வச்சுருக்கோம். இதில் நம்ம 2 கிரேவி செய்ய போகிறோம். அதனால் நம்ம நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 3 கிராம்பு, கடல் பாசி கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், பட்டை, என்ன நல்லா இருக்கோ எல்லாமே போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் சேர்த்துருக்கிறேன். சோம்பு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு நல்லா பொரியட்டும். எல்லாம் ஒரு பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண தேவையில்லை. ரஃப்பாக சாப் பண்ண ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன், நான் வந்து 2 டிஷ்ஷுக்கும் ஒரு ஆனியன்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வதங்கினா போதும். நல்லா வதங்கின பிறகு இதை ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் தேங்காய் போடலை, தேங்காய் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க. நான் நான்வெஜ்ஜுக்கு மண் சட்டி வச்சுருக்கேன். வெஜ்ஜுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா, அந்த கடாயே வச்சுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். எப்போவுமே நான்வெஜ் சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் முட்டைக்கு சட்டி எடுத்துருக்கேன். கடாயிலும் அதே மாதிரி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2த்துலையும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை 2த்துலையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எது நிறைய வேணுமோ அது நிறைய ஊற்றிக்கோங்க. கம்மியாக இருக்கிறதுல கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை ஈக்குவலாக சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காங்கன்றப்போ நம்ம ஈக்குவலாக 2த்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். அந்த கிரேவியை நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் கிரேவி நல்லா வதங்கட்டும். கிரேவி நல்லா 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதுக்கு காரம் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள்,
1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கடாயிலையும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதில் என்ன ப்ராசஸ் போடுறோமோ அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். நம்ம போடுற பொருள் மட்டும்தான் மாறுமே தவிர வேறு எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரியட்டும். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், இதில் ஒரு 1/4 ஸ்பூன், இந்த கடாயிலையும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சம் ரெண்டுத்துலேயுமே தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ரெண்டுத்துலேயும் எண்ணெய் சேர்க்க போகிறோன்றத பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மண் சட்டியில் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி திக்கான உடனே நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரியும் போது நான் வெஜிடேரியனுக்கு இதில் பொட்டேட்டோ சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மீல் மேக்கர், மஷ்ரூம், பன்னீர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சிம்பிளாக பொட்டேட்டோ தான் சேர்த்துருக்கேன். நம்ம இட்லி கொத்தில் வேக வச்சோம் இல்லையா, அதை 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை கட் பண்ணாமல் நீங்கள் ஃபுல் பீஸும் அப்படியே போடுறதுனாலும் போடலாம். நம்ம உடச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் ஊற்றுறதுனால அந்த மஞ்சக்கரு நடுவில் அப்படியே இருக்கும். அதனால் நான் 2 கட் பண்ணி அப்படியே சேர்த்து மெதுவாக கொஞ்சம் கலருங்க. இல்லைன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உடையிறதுன்னா உள்ளே இருக்க அந்த மஞ்சக்கரு தனியாக வரும், அவ்வளோதான். நீங்கள் இதுவே பீட் பண்ணி 4ஆக பிரிச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது. சின்ன பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 2 கிரேவிக்கும் சேர்த்து நல்லா கலக்குங்க. கலக்கி தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுவையான கிரேவி ரெண்டுமே தயாராகிருக்கும். மேலே கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனீங்கன்னா ஒரே நேரத்தில் சட்டுன்னு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் 2 பேருக்குமே நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் 2 குழம்பு செய்கிறது கஷ்டம்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே எம்மியாக எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் இதோட டெக்ஸ்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். எப்படி வந்துச்சுன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி வெரைட்டியாக நிறைய புதுசாக டிஷ் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே போய் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும், நிறைய கிறிஸ்பியான ஸ்நாக்ஸஸ் இருக்கும், புது வகையான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாமே போய் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நாங்கள் யோசித்து புது விஷயங்கள் உங்களுக்காக செய்கிறோம். நம்ம கடைசியாக செஞ்ச 2 டிஷ்ஷஸ் இப்போ கீழே பாப்பப் ஆகும். அதையும் நீங்கள் போய் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.